ஸ்ரீ சிவ சங்கரா தேவனே, ஸ்ரீ சிவ சங்கரா தேவனே. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்தில் நிற்கும் நெறியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி, சாம்பலை பூசி மலை மீசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவம். Questions? Yeah. What are you talking? உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, முருகருக்கு அறுபடை வீடு இருக்கு இல்லையா? அறுபடை வீடு என்ன வரும்? திருப்பரங்குன்றம், பழமுதி சோலை, திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, அப்புறம் சுவாமிமலை. இந்த 6 இடங்களில் முருகன் இருக்கான். அதனால் அறுபடை வீடுன்னு பேர். அந்த மாதிரி ஃபார் வாட் காட் யூ வாண்ட் டு நோ? ஐயப்பா. ஐயப்பாவுக்கு எப்படின்னா, அவருடைய எவல்யூஷன், முதல்ல அவர் குழந்தையாக பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில். சொரிமுத்து ஐயனார் கோயில்ன்றது மணிமுத்தாறு டேம் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. நியர் வள்ளியூர், வள்ளியூர் அந்த இடத்துல இருக்குது, மகேந்திரகிரி அடிவாரத்தில். ஸோ அங்கே குழந்தையாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா, தட்ஸ் கால்ட் கொளத்துப்புழை, கொளத்துப்புழை பாலகன். அதுக்கப்புறம் அவர் ஆரியங்கா. அப்புறம் ராஜாபாய் இருந்து பரிபாலனை பண்ண இடம் அச்சங்கோவில், பந்தளம், அதுக்கப்புறம் சபரிமலை. ஸோ அவருக்கும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. இஃப் யூ பிலீவ் தட் இவங்கெல்லாம் ஒரு ஹியூமன் ஃபார்மில் உலகத்தில் வந்திருக்காங்க, அண்டு ஹியூமன் ஃபார்மில் இருந்து தவம் பண்ணி இவால்வ் ஆகி கடவுளாக மதிக்கப்பட்டார்கள்ன்றது நீங்கள் ஒரு கன்செப்டில் எடுத்துக்கிட்டால், யூ வில் அக்ரி ஆன் ஆல் தீஸ் திங்ஸ், பிகாஸ் யூ ஆர் நவ் எ சைல்டு. And as you grow, you will have different forms. You will then go to college, then you will get married. Then next question. தாங்கள் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மிஷனில் ஆரம்ப கல்வி பயின்ற மாணவர். தாங்கள் அடிப்படை கல்வி பயிலும் காலகட்டத்திலேயே தங்களுக்கு இறை சிந்தனை அதிகம் உண்டு என்று தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த பின் அந்த பள்ளிக்கு சென்ற அனுபவம் உண்டா? அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா என்பது பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்கு. பெரியநாயக்கன் பாளையம் இஸ் பிட்வீன் கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம். அந்த ஸ்கூலில் 1930s வந்து ஆரம்பித்து வச்சவர் த ஓல்டு எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஃப் 1934 கவர்மெண்ட் டி.எஸ். அவினாசிலிங்கம் செட்டியார். அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை. He handed over all his properties to Ramakrishna Mission, and he started the school through the foundation was laid by a Harijan student, and Mahatma Gandhi inaugurated that school, and it became big. அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணாங்க. First school, then Avinashilingam Home Science College, which became a university, then Maruti College of Physical Education. Mary, they have a cluster of institutions. It's a very big campus. Pernakan Parliament இடத்துல. So my father was a poor man. My father was a Purohit plus a school teacher. So I joined there as a free student.
and all my education, everything was given by them. அந்த ஸ்கூலில் தான் எனக்கு கொடுத்தாங்க. And we used to call our elders, teachers, as elder brother, Anna. And Swamijis were there. Somananda Swamiji was there. Then later he started heading the Mylapore branch. Then one Tadananda Swami was there from Bengal. And Avinasan Chettiar used to live there. He used to stay there, live there. And it was a very disciplined organization. நாங்கள்லாம் வந்து காலையில் 5 o'clock எழுவோம். We have to run around the campus, then take cold water bath, go and sit in the hall. Ramakrishna statue will be there. We all used to chant Tvameva Matacha, then Mother Pere Kanyani, some song. After that, the founder will give a small speech, Swamiji will give a small speech. Then they will sing 1 or 2 songs. And I was a priest there. So my duty was to clean the shrine, அதை ரெடி பண்ணுறது, அவருக்கு ஆர்த்தி காட்டுறது, எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கறது, சடாரி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். And I was a student prime minister also. When I was a student, I was a student prime minister. Then my other work was student PA to Avinasilingam Chettiar. Every day morning ஒரு மரத்தடியில் அவருக்கு ஒரு சேர் போடணும். அண்ட் அவருக்கு 2 டோஸ்ட், மலவாழைப்பழம், பால் கொண்டு போய் வைக்கணும். அவர் ஹிண்டு பேப்பர் படிக்கிற போது அவர் கால் பிடிச்சி விடணும். ஸோ ஐ வாஸ் இஸ் பெட். அதனால் எங்கெல்லாம் செவரில் கார் வச்சுருந்தார் அந்த காலத்தில். He used to take me also along with him to Coimbatore, to Avinasilingam Home Science College and all that. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார், வருவார், அந்த மாதிரி. I learned lot of values in that institution, lot of values. ஒன்று இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், being a student prime minister and doing a priesthood, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. And I was a bright student. Later on, one Vivekanandan was related to Pollachi Mahalingam, who started heading ABT, was my classmate. நாங்கள் 2 பேருமே நல்லா படிப்போம். And we had very good teachers. I had a teacher called Gopal Das. அவர் என்ன பண்ணுவார்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட்க்கு அவனுடைய ஐக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஸ்ஏ எழுதி கொடுப்பாரு. இதை நீ டப்பா தட்டு, அப்போ தான் உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். Otherwise, mine was a Tamil medium school only. So I have travelled all over the world managing with my Tuta Futa language. Because though I was a Tamil medium student, I was taught little English by Gopal Das sir. What he used to do, he will write essay according to the non-detail or book. அது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, in those days when the concept of democracy was quite unknown to the people of any continents and land, Jerome was ruled by the People's Party, a mass movement, under the dynamic leadership of Uberto, a devoted and dedicated man. Sumana, to pick up lot of words, he will write like that and give. அப்படி தான் எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் வந்தது. So lot of பித்துக்குளி முருகதாஸ் கச்சேரி இருக்கும். Lot of things were there. That was the best days where we were brought up. நல்லா கொண்டு வந்தோம். And lot of activity. நான் தான் சொல்கிறேன், very big campus, and we learnt a lot from there. And I was the district first for 3 years. I was in 8th standard, 9th standard and 10th standard. In those days SSLC and PUC. So அங்கெல்லாம் அந்த 152 ஸ்கூல் இருக்கும். இப்போ சயின்ஸ் ஸ்கூல் ஆர் மணி ஹையர் செகண்டரி ஸ்கூல், இங்கெல்லாம் வந்து எலக்விஷன் காம்படிஷன் இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் இருக்கும், இப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு வின் ஆல் த 3 years. தோ ஐ வாஸ் 8th ஸ்டாண்டர்ட், ஐ யூஸ் அவுட் பீட். அங்கெல்லாம் டாபிக் முதல்ல கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்க, போர்டில் எழுதுவாங்க ஒரே உலகம் அப்படின்னு, ஒன் வேர்ல்டு. அண்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு பையனாக கூப்பிட்டு ஜட்ஜுங்க எதிரில் நம்ம பேசணும். இப்படி தான் ஆரட்டல் கண்டெஸ்ட்லாம் இருக்கும். இப்போ ரிமெம்பர் ஐ வாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். இப்போ ஒரே உலகம்ன்றது, வாட் இஸ் த ஒரே உலகம்? ஒன் வேர்ல்டு. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் ஐ ஸ்போக். என்ன தெரியுமா சொன்னேன்? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்று பாடினான் தமிழ் கவிஞன். உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 என்று பாடினான் கபிலன். ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் ஒருவரோ உலகத்தின் மாநிலத்திலே என்று பாடினாள் அவ்வை. இப்படி உலகம் உலகம் உலகம், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகத்தே உலக என்று பாடினான் திருவள்ளுவர். இப்படி வரிசையாக உலகம் எங்கெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு, தமிழ்நாடு நிலப்பரப்பில் குறுகியிருந்தாலும் தமிழுடைய எண்ணங்கள் மிக பறந்து இருந்தன.
எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்லுவதை விட்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம் இப்படிலாம் தான் பேசுவேன் நான். 8th standard. And I had very odd thing. I will never sleep with other students. In the hostel, ஒரு ஹாலில் எல்லாரும் படுத்துக்கணும் இல்லையா, I will not sleep with others. I will go atop the water tank and lie down there, look at the sky as if Murugan is walking. அப்படியே ஒரு யூனிக் ஆர் ஆர்ட் பிஹேவியர் I had even in my childhood days. And as a priest, and I was so popular. And then I got a scholarship of 750 rupees in those days, 1980s. So I did my BSc in chemistry, and after that I came to Madras with 10 rupees in my pocket and a BSc degree, that's all. My father could not afford to send me for further. I walked from Broadway bus stand, ஒரு கடையா ஏறி இறங்கினேன். மூணாவது ஷாப் வரதுக்குள்ள I got a job for 250 rupees. My first salary in 1968 was 250 rupees. The same organization, within 10 years, I got 6,000 rupees a month. There were all Marwadis from Isar. And I used to work, and I made them rich. I made them very rich, luck, blind luck. And at that time only this Madras fertilizer was being constructed. The turnkey job was by Chemico, Chemical Construction Corporation, America. There used to be one fellow, or the Mango Marine Perin, or the doctor, long and I went there, convinced him, got the contract. ஒரே வருஷத்தில் my company made a profit, net profit of 78 lakhs. So no looking back. So 10 years I was there, from 250 to 6,000 within 10 years. And I had a power of attorney. Mr. Siva Shankar is authorized to sign checks, appoint people, dismiss people, all powers equal to that of a partner of a company. So all these other Marwadis used to ask, he is South Indian, why are you trusting him so much? He said, वो आपको Coca-Cola पिला देगा, वो खुद चाय भी नहीं पिएगा. He is so honest, like that. So I was with them. Then I had one guru at Ratnagiri temple who made that Murugan temple there. Ratnagiri Swami, he was Bogar, and who installed the Palniyandavan temple. So I became big. He told me, on March 5, between 9 and 10:30, you start a company by Ganga Kaveri. So I said, I am very happy here. Why do you want me to start one business? அவர் சொன்னார், சொன்னதை செய், எல்லாம் தேடி வரும். Then I came back, and the same Madras fertilizer fellows came to me, said, we want to move 20,000 tons of fertilizer to Mirialgoda, all that in Andhra. So can you undertake? I said, yes. My friend was Assistant General Manager Namachivayam in IOB. I went to him and said, I got a contract in the name of Ganga Kaveri. And he phoned and said, Tamuchet Street, you give him supply bill limit of 3.5 lakhs. My life is blind luck, just blind luck. So 3.5 lakhs I got supply bill limit. I made an agreement with some truck owner, and first day itself I sent 36 lorries. So I became the talk of the town. இந்த மாதிரி ஒரு ETO மேனேஜர் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரே நாள் 36, and he is paying immediately the rent and all. So no looking back. All my old customers used to phone me and said, you have started your business, you won't come to me, like that. So I was flourishing. Then my friend was there, his name was Arun Muttanna, a Gurgi fellow, Karnataka Gur. He said, Mysore Sets International redistribution Saki strip is available from Chidambaranath, are you interested? I said, what is the investment? He said, 1.5 lakhs. I said, okay. Then in the next door I started by my daughter's name, Vandana Ventures. I became North Madras the best stockist. And by seeing that, Glasgow came to me, Jaffra Manners came to me, Diligence India came to me. I was the president of the Madras Association for 14 years. I was the Rotary Club president of Anna Nagar. I was the founder president of Shiva Vishnu Temple in Anna Nagar. I became big. And I made a big bungalow in Anna Nagar where film shootings used to take place. So every day ஒரு 5,000 ரூபாய் வாடகை வரும். ஒரே கதக்கிளி, தலைநி மந்திரம், so many cinemas எல்லாம் எங்கள் வீட்டில் எடுத்தது தான். So I was really rolling in money. I was so happy, and nothing was lacking. Then my Swami, I bought a Ayyappa idol
and I went to Kerala on my business tour. அங்கே நாகர்கோயில் பக்கத்தில் மயிலாடின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஐயப்பன் ஸ்டாச்சு வாங்கின்னு வந்தேன். அதை எல்லா கோயில்லையும் கறிவலம் மாதிரி வச்சுட்டு அண்ணா நகர் பங்களாவில் பூஜை ரூமில் நேராக கொண்டு வந்து வச்சேன். ஸோ May 11, 1983 ஜெயந்தர் சரஸ்வதி கேம் டு திஸ் திங் அண்ணா நகர். அப்போது எல்லோரும் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க வருவாருன்னு. ஐ கால்டு மீ கேம் ஹோம். சரி ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், நீங்கள் ஒரு கோயில் கட்டுங்கோ. தென் ஐ வென்ட் டு ரத்னகிரி சாமி. செட் இந்த மாதிரி இந்த புனித பணிக்கு என்னுடைய ஆசிகள், கோயில் கட்டுனார். தென் காளிகாம்பாள் சிவாச்சாரியார், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, தென் குருஜி சுந்தராமன், ஒரு 40-50 Brahmins from all over Tamil Nadu. Very big Kumbhabhishekam at my own caste, big temple in my own caste in Annanagar. So the Ayyappa Swami Koil was made, and by the time I completed 18 visits to Sabarimala. Now I have completed 60 plus. So in those days itself, in 1983 I completed 18. Then on January 26, 1984, I went to temple Abhishekam at Ratnagiri. ஸோ இந்த அபிஷேகம் நடக்கிற போது தெம்பி அழுதுகிட்டே இருந்தேன் நான். ஸோ சுவாமி என்னையே பார்த்தாரு, இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் அப்படின்னார். ஐ தாட் பிஸ்னஸ். ஸோ ஐ கேம் ஹோம் அண்ட் ஐ வாஸ் லையிங் இன் அண்ணா நகர் பங்களோ. அண்ட் ராகவேந்திர சுவாமியா மந்திராலயம் கேம் ஃபிசிக்கலி ஐ எம் நாட் டாக்கிங். ஸோ என் பெட்டில் உட்காந்தாரு, உன் பந்த பாடுறா அப்படிங்கிறாரு. நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். ஐ குட் சி மை ஓன் பாடி லையிங் டெட். என்னுடைய உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. ஃப்ரம் ஹெட் டு டோ ஒரு தங்கமயமான ஒரு கோல்டன் செயின்ட் ஆயிடுறாரு, தங்கமயமான சித்தர். சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படிங்கிறார். 8 ரூபாய் இன் அவர் சித்தாஸ் லாங்குவேஜ் இஸ் அஷ்டமா சித்திஸ். ஸோ அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும், 11 பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தட் சீன் வேனிஷ்ட். ஆஃப்டர் தட் எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வாறு அழுதுகிட்டே இருப்பேன், பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டே இருப்பேன். புரசை அருணகிரி பாட்டு போட்டுருவேன், திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன், டடால்னு போய் பின்னாலெல்லாம் விழுவேன். ரோட்டில் போகிறவங்களாம் என்னாச்சு இந்த ஆளுக்குன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ ஐ பிகேம் ஏ வாண்டரிங் ஃபக்கீர், லீவிங் மை ஒய்ஃப், மை சன், மை டாட்டர். நான் மகேந்திரகிரி காட்டுக்கு போயிட்டேன். மகேந்திரகிரி இஸ் நியர் கன்னியாகுமரி. காட்டுக்கு தன்னந்தனியாக போயிடுவேன், தனியாக போகும், பயமே கிடையாது. பிகாஸ் ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து. மரணத்தை பற்றி பயமே கிடையாது. போய் தன்னந்தனியாக சோறு தண்ணி இல்லாதெல்லாம் உட்காந்துருப்பேன். ஐ ஹேட் வெரி லார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹேட் கான் டு சோ மெனி பிளேசஸ். ஆஃப்டர் தட் நோ லுக்கிங் பேக். ஐ ஹவ் விசிட்டட் மவுண்ட் கைலாஷ். ஒரு 11 டைம் போயிருக்கேன். சைனாவில் இருக்குது மவுண்ட் கைலாஷ். மோர் தென் 40 times ஐ ஹவ் கான் டு பத்ரி, கேதார், அமர்நாத், ஆல் தீஸ் டெம்பிள்ஸ். ஸோ எல்லாம் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலாக. In 1988, Tiruvannamalai Yogi Ram Sarath Kumar Swami said, you cannot leave your family. அப்போ அடுத்த பிறவி வந்துடும். So he asked me to come back. My whole business was lost. There was no bus. So ஒரே கடன், கோர்ட்டு, கேஸு எல்லாத்தையும் விற்றேன். எல்லாம் போச்சு. என்கிட்ட 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 கன்மேன் வச்ச பேங்க் கரன்சி சேஸ் ஆப்ரேஷன், 3 கார் ஃபார் பேங்க் ஆஃப் மஜ்ரா. ஐ வாஸ் ரோரிங். எல்லாம் போய் எல்லாத்தையும் விற்றேன். கடைசியில் ஒரு 3 lakhs மிஞ்சிச்சு. அதை வச்சு அகைன் ஐ ஸ்டார்டட் a shipping clearing office by name Raghavendra Shipping. Then I started a courier franchise office in 9 Venus Mansion, Valaja Road. Then I started a truck to operate for Modern Bread and Coca-Cola. So within 1 year I made 15 lakhs. என் பையனை படிக்க வச்சேன் கிரசன் இன்ஜினியரிங்கில். அப்புறம் I sent him to Cincinnati. என் டாக்டரை படிக்க வச்சேன். she was in MOP Vaishnava and before that Yatiraj, and she went abroad. My wife was managing director in Ramachandra Medical College. She went and joined the children at America. So in 1996 I left my whole family and became a Swamyar. 96 I left, my January 16th I became a saint. But I will not dress like a saint. I won't grow a beard and all. It's inside. No desires left out. And by God's grace, I did lot of penance, so whatever I think will happen. I don't have even 1 rupee loan. I have never borrowed even 1 rupee from any bank. Luck. I have very powerful horoscope. Very powerful horoscope. Vidwan Lakshmanan ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை பற்றி 18 issues எழுதினார். பாலஜோதிடம் எண்கள் எழுதினார். இந்த மாதிரி காஞ்சி மகாபெரியவர் ஜாதகமும் இந்த ஆள் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேர் ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாம் நினைப்பாங்க. நிமித்த மாத்திரம் நினைச்சா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
Whatever I want will happen. So I never faced any shortage for manpower or money power. I never borrowed any money from any bank, and I have created, even today, I don't have any liabilities, all assets only. All God's grace, a master plan for me, and it's working, it's working. So I am waiting for my next stages, I am waiting for next stages. I washed my karmas, and I have done enough of penance and pujas. Now I am waiting for the next leap. So wait, I will raise sky high. I will become a world phenomenon. All the people will come to me. And before that, so many other changes have to happen politically, natural calamities, எல்லாம் மாறி அதுக்கப்புறம் பெருசெல்லாம் வரும். So என்ன question அது? Ramakrishna Mission, this is how I was brought up. Huh? Yeah. So that Somananda Swami, who was my mentor in Perinakkenpalayam, came to Madras. And his Purvasarama brother's son is my classmate, Ashogan Solide. He was working as administrative manager in Tamil Nadu paper boards, Pugalur. So that through him my contact continued with Somananda Swamiji. And once I visited Ramakrishna Mission. After I became spiritual, once I visited. Now all the Swamijis there are new. They don't know me. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்ற இந்த வரிகள் கர்ணன் என்ற தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலின் வரிகள். மகாபாரதத்தில் சொல்லப்படும் செஞ்சோற்று கடன் என்றால் என்ன? அந்த கடனை தீர்ப்பதற்கு கர்ணன் எவ்வாறு துரியோதனனை தேர்ந்தெடுத்தான்? என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. அதாவது வாட் எவர் சின்ஸ் யூ கமிட்டட் யூ வில் ஸ்டில் பி ஃபர்கிவன், பட் யூ ஷுட் நாட் பிகம் அன்கிரேட்ஃபுல் ஃபார் சம் ஹெல்ப். தினைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட யாராவது உனக்கு அதை பண மாதிரி நீ பார்க்கணுமா. அதனால் இட்ஸ் எ வேல்யூ, மாரல் வேல்யூ தட் யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் திங். இப்போ கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் அந்த குந்தி தேவி சூரிய மந்திரத்தை சொல்லி அவன் சூரியன்கிட்ட பெற்றுக்கொண்ட குழந்தை ஆற்றுல விட்டான். ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தான். ஸோ தோ ஹி வாஸ் அ தேரோட்டி மகன் பை பிராட்டா, ஹி வாஸ் சூரிய புத்ரா. அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அவனுக்கு செஞ்சோற்று கடன் ஏன் வந்ததுன்னா, எல்லாரும் சபையில் இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ தேரோட்டி மகன், இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் ராஜகுமாரர்கள், அந்த போட்டியில் நீ பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ துரியோதனை நீ ராஜா ஆகணும் அவ்வளோதானே அப்படின்னு அவனை உட்கார வச்சு அங்க நாட்டுக்கு உன்னை ராஜா ஆக்கிட்டேன்னு அனாயின் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கர்ணன் பிகம்ஸ் வெரி திங். ஸோ ஈ ரிமெம்பர்ஸ் தட். அந்த எல்லார் இதுலேயும் தான் ஹியூமிலியேட் ஆன போது துரியோதனை தன்னை ராஜாவாக போட்டான் இல்லையா, அதனால ஸோ துரியோதனனும் கர்ணனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். துரியோதனுடைய மனைவி கர்ணன் ரெண்டு பேரும் ஒரு நாள் சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்காங்க, தாயம் மாதிரின்னு வச்சுக்கோயேன். அப்போ விளையாட்டில் அவன் இப்படி கையை பிடிக்கிறான், அவளுடைய கையில் இருந்த பரல்கள்லாம் கீழே விழுந்துருது. அப்போ யாராக இருந்தாலும் என் பணிட்டு கையை பிடிச்சேன்னு சொல்லி கோவம் வரும் இல்லை. துரியோதனன் உள்ளே இந்த சீனை பார்த்தானா, எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னா, ஷல் ஐ பிக்கப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் யூ வாண்ட் மீ டு டை இட் இன்டு யுவர் மாலா அகைன். அந்தளவுக்கு யோக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ செஞ்சோற்று கடன்னா என்ன? ஃபார் எ ஸ்மால் ஹெல்ப் யூ ரிசீவ்டு, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம். நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியானா வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் டிவிடெண்ட்னு நினைக்காத. யூ சி தென்னை மரம், யார் தண்ணி ஊற்றுனாங்கன்னு தெரியாது, ஆனால் அது காலில் குடித்த தண்ணி என் தலையில் எல்னியாக கொடுக்குது இல்லையா. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம். வளர் தெங்கு தாழுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அதனால் நன்றி யாருக்காவது பண்ணியானா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றது இது. ஸோ ஸ்மால் ஹெல்ப் துரியோதனா டிட், யூ கான்ட் கால் இட் அஸ் ஸ்மால் ஹெல்ப், பிக் ஹெல்ப். இல்லைன்னா கர்ணா வாஸ் ஹியூமிலியேட்டட். அதனால் அதுக்காக அவன் இருந்தான். அதுதான் செஞ்சோற்று கடனுங்கிறது. நமக்கு யாராவது நல்லது செய்யுது, அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது உனக்கு சாப்பாடு போட்டாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீ நேர்மையாக நன்றியோடு இருக்கிறது, அதுதான் செஞ்சோற்று கடன் சொல். ஸ்ரீமத் பாகவதத்தை
வேதவியாசர் தானே தன் கைப்பட எழுதினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மகாபாரத நிகழ்வுகள் அனைத்தையும் அவர் நன்கு அறிந்து இருந்த போதும் ஏன் இந்த இதிகாசத்தை அவரே எழுதாமல் விநாயக பெருமானிடம் டிக்டேஷன் கொடுத்து எழுதச் சொன்னார்? அதை ஏற்றுக்கொண்ட விநாயக பெருமானும் ஏன் தனது தந்தத்தை உடைத்து இந்த இதிகாசத்தை எழுத வேண்டும்? நீங்கள்லாம் பத்ரிகாசிரமம் போனீங்கன்னா பத்ரிநாராயணன் கோயில் அங்கேருந்து 3 மைல் தள்ளி ஒரு இடம் இருக்குது. தட்ஸ் கால் மனுவா. அது வந்து இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய லாஸ்ட் செக் போஸ்ட் அங்கே இருக்குது. நான் அங்கே போயிருக்கேன். அண்டு அங்கே ஒரு குகை மாதிரி தான் இருக்கும், கல் குகைங்க. அதுக்குள்ளே இரும்பு கட்டிலில் இல்லை கல் கட்டிலில் படுத்துக்கிறது. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் பட்டுன்னு ஒரு காஷ்மீர்காரன் எங்களோட பஸ்ஸில் வந்தான். ஐ வாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஐ திங்க் ரிஷிகேஷ் டு பத்ரிநாத். அவங்களோட போனேன். அப்போ ஐ யூஸ் டு கீப் ஏ பியர்ட், ஷர்ட்லாம் போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஐ யூஸ் டு லுக் லைக் ஏ ஃபக்கீர். ஸோ இ செட், சுவாமிஜி என்னுடைய குகைக்கு வர்றீங்களா அப்படின்னா. ஐ யூஸ் டு டேக் லைஃப் ஆஸ் இட் கோஸ். அவன் குகைக்கு போனேன். அவன் ஒரு கட்டில் படுத்துக்கினான், நான் ஒரு கட்டில் படுத்துக்கினேன் அந்த மன்வா குகைக்கு கீழே இருக்கிற இடத்துல. அப்போ அவன் ரொட்டி கொடுத்தான், சாப்பிட்டேன், படுத்துன்னு இருக்கோம். அப்போ அவன் சொல்கிறான், என் பேர் பட்டு, நான் வந்து காஷ்மீரி பண்டிட், நான் இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சார்ஜென்ட்டாவோ என்னவோ இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து சரஸ்வதி உபாசனை பண்ணுறேன், ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறான். கட்டிலில் படுத்திருந்த நான் கபாலில் எந்திரிச்சு உட்காந்துட்டு, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், ஹிந்தியில் நீ எங்கே இருக்கியோ இந்த ஒரு இடத்துல தான் சரஸ்வதி நதி உலகத்திலே கண்ணுக்கு தெரியும். அதாவது சரஸ்வதி நதி அந்த இடத்துல கொட்டும். இவர் மகாபாரதம் டிக்டேட் பண்ணுற போது சத்தமாக இருந்ததா, அதனால் உஷ்ணுட்டார், அது பூமி கட்டியில் போயிடுச்சு. அது வேற எங்கேயுமே சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாது. கடைசியில் திரிவேணி சங்கமத்தில் வந்து கலக்கும். அதனால் ஒரே ஒரு இடம் தான் இது, சரஸ்வதி நீ உபாசனை பண்ணதுனால தான் உன்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் யூஸ் டு சான்ஸ் ஆஃப் மந்த்ரா. அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன், இந்த மந்திரம் சொல்லின்னு இருக்கேன், இதில் இந்த ஒரு வார்த்தை நீ மாற்றி சொல்லு அப்படின்னு சொன்னேன். இது ஒரு உதாரணம். ஸோ அந்த மன்வா கோகை கிட்ட தான் இந்த மகாபாரதத்தை எழுதினார். ஸோ வேதவியாசர், நான் ஒரு மைண்ட் செட்டில் ஸ்பீடாக சொல்லின்னு போவேன். அதை ஸ்டெனோகிராஃபி பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு ஒன்றை தவிர யாராலையும் முடியாது பிள்ளையாரே அப்படின்னு சொன்னார். அதனால் பிள்ளையாருக்கு தன் தந்தத்தை உடச்சி அதனால் அதில் எழுத ஆரம்பித்தார். இப்படி தான் ஆச்சு. ஸோ ஹோல் ஆஃப் மகாபாரதா வாஸ் டிக்டேட்டட் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை லார்ட் கணேஷா ஹிம்செல்ஃப். அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னாக்கா யூ கேன் சி இன் பத்ரிகாசிரம். லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் கோ தேர். போய் பாருங்கள். அங்கே இருந்து தான் ஒரு பெரிய கல்லை தூக்கி பீமம் போட்டான். அந்த கல் மேலே ஜம்ப் பண்ணி தான் பஞ்சபாண்டவர்கள் அங்கேருந்து கைலாசத்துக்கு போனாங்க. போகிற வழியில் ஒவ்வொருத்தரும் செத்து போட்டாங்க. லாஸ்ட்டில் தர்மபுத்திரன் ஒரு நாயோட கைலாசனுடைய கேட்டுக்கு போனான். அங்கேருந்து 272 கிலோமீட்டர் கைலாசன்றது. ஸோ அந்த நாயை உள்ளே விட மாட்டேன், உன்னை உள்ளே விடுறேன்னாங்க. என் பொண்டாட்டி பிரதர்ஸ் எல்லாம் செத்து போட்டாங்க, இந்த நாய் தான் என் கூட வந்திருக்கு, இதை விட்டியானாக்கா நான் உள்ளே வரேன்னா வரமாட்டேன். நான் அப்போ நாங்கள் டெஸ்ட் வச்சோம் அப்படின்னு சொல்லி நாய் வந்து தர்மராஜனாக மாறிடுதான், எம தர்மராஜனாக மாறிடுச்சு. ஓகே, இது மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது அந்த மன்வா குகையிலிருந்து நடந்தது. அண்டு நான் கைலாசுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த ரூட்டில் போனது இல்லை. ஐ யூஸ் டு கோ இதில் கசோனின்னு ஒரு இடம் இருக்குது யூபியில். அங்கேருந்து போயிட்டு தக்லாகோட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நேபாள் பார்டர். அது அங்கேருந்து ஒரு 40 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ ஃப்ரம் நேபாள் பார்டர் வி யூஸ் டு வாக் 12 days. தென் லீப்பு லேக் பாஸ்ன்னு இருக்கும், 5600 அடி. அங்கேருந்து தப்பதமான இறங்கணும். சைனீஸ் டீம் வில் கம் ரிசீவர்ஸ் அண்ட் டேக் டு யர் பிளேஸ். அங்கேருந்து இதில் கைலாஸுக்கும் மானசரோவருக்கும் பஸ்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அகெயின் தே வில் பிரிங் அஸ். இப்படி ஒரு 40 நாள் ட்ராவல். அது இந்தியன் சைடில் எங்களுக்கு இந்த டூரிசம், யூபி டூரிசம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லா இடத்துலையும் டென்ட்டு போட்டு ரொட்டியெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சைனீஸ் சைட்லாம் அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைப்பாங்க. கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக இருக்குது அரேஞ்ச்மெண்ட். இப்போ நல்லா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன் இல்லை 11th டைம், ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டிட்டாங்க. கைலாஷ் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு 75 முடிஞ்சு 76 வயசு. அலோவ் பண்ண மாட்டாங்க. தே ஹாவ் ஏ ரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், அலோவ் பண்ணுறது இல்லை. இல்லைன்னா
ஐ வுட் லவ் டு கோ. எனக்கு இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு இங்கேயே சொல்லுவேன். நான் இந்த இடத்துல இந்த கேலண்டர் மாட்டியிருக்கேன் இந்த டீ கடையிலும் கூட சொல்லுவேன். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலர் ஆகியும். அண்டு ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் நான். எங்கூட இந்த இவங்கெல்லாம் வருவாங்கல்ல பாடிஸ், அவங்கெல்லாம் வந்து குதிரைலாம் வச்சுருந்தோம். நான் குதிரைலாம் ஏற மாட்டேன், நடந்தான் போவேன். எங்கிட்ட சாப் आपको கூட செய்ய அப்படின்னும். அவங்களுக்கு குதிரை வேணுமோ அப்படின்னுவான். நான் சொன்னேன் देखो मैं तो पैदल आ रहा हूं तुम देख रहे हो. नहीं आपको उठा के जाने के लिए, நீ தூக்கின்னு போகிறதுக்கு உனக்கு ஒரு குதிரை சாட்டணும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். ஸோ ஆல் தோஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் தட் ஐ வென்ட் ஒன் டைம் த்ரூ திஸ் கான்பூர் ரூட், லக்னோ கான்பூர் ரூட். அது என்னென்னா தே வில் டேக் யூ பை அ பஸ் டு நேபாள் பார்டர். அங்கேருந்து ஒரு டொக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் சைனீஸ் பார்டரில் விட்டுருவாங்க. அங்கே அவங்க பஸ் வந்து ஒன்று கூட்டின்னு போயிட்டு வரும். யூ கேன் ட்ராவல் இன் 8 to 12 days டைம். 8 to 12 days டைம். ஸோ அது லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன் எனி கேஸ் இட் வில் காஸ்ட் யூ ரஃப்லி 1.5 lakhs. ஈச் டைம் வென் யூ கோ 1.5 lakhs செலவாகும். அண்ட் இட்ஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். வென் வி ஆல் ட்ராவல் இட் வாஸ் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒர்ஸ்ட் கிளைமேட், பேட் ஃபுட் அண்ட் அது மாதிரி. பின்னால் நல்லா பண்ணிட்டாங்க. they made the present arrangements are good. It is better. Now there are one more route from Sikkim. புதுசா ஒன்று நரேந்திர மோடி கவர்மெண்ட் has made from Sikkim one route. இப்போ ட்ரிப்பு போதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I have not gone recently. Next question. முருகனும் ராமனும் கிருஷ்ணனும் எல்லாம் யூட்டிலிட்டிஸ் தான். பட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஒன். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் என்ற நிலையில் கடவுளுக்கு ஒரு பெயரும் இல்லை, ஒரு உருவமும் இல்லை என்று தாங்கள் அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று 1000 நாமங்களை உச்சரித்து ஏன் நாம் இறைவனை அனுதினமும் பூஜை செய்ய வேண்டும்? ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோம். கடவுளுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஒரு நாமம் ஓர் உருவம், எந்த உருவமும் கிடையாது. காட் இஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி. தட் எலக்ட்ரிசிட்டி இந்த இடத்துல பல்பு, இந்த இடத்துல மைக்கு, இன்னொரு இடத்துல வாட்டர் மோட்ரு, இன்னொரு இடத்துல ஏர் கண்டிஷன், இன்னொரு இடத்துல ஹீட்ரு, ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அந்த மாதிரி காட் இஸ் அன் எனர்ஜி. ஓகேவா? உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. ஓவர் ஆல் திஸ் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா அண்ட் ஆல் லைக் யூ அண்ட் மீ. See, Siddhartha was born to Mayavati and Suddhodana in Kapilavastu. He became Buddha, and the enlightened person. Muhammad Nabi was born in a business community. He found the truth and he became a Nabi who is being followed by some percentage of population. And Rama was born after a yagam by Rishishringa Maharishi to Dasharatha and Kausalya. Like that were born Lakshmana, Bharatan, Satrugna and all that. Krishna was born in prison to Devaki and Vasudeva. Is it not? Raghavendra Swami was born near Chidambaram, Bhuvanagiri. Shirdi Sai was born in a Brahmin family at Hyderabad and was brought up by a Muslim fakir. So all whom you are thinking today as Mahatmas or God are all like you and me. இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் you will understand how divine you are. Otherwise நீங்களாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஹியூமன்னு நினைக்கிறீங்க இல்லையா? தப்பது. You are all gods in the making. You have the option to become Rama. You have the option to become Krishna, Jesus, Buddha, Ramanujacharya, Adi Shankaracharya. Anything you can become. பட் உனக்கு தெரியல. வெள்ளத்தை அணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தை அணையது உயர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமிரப்பூ 4 அடி தான் போகும். 40 அடி இருந்தால் 40 அடி போகும். ஸோ நீ ஒரு கலெக்டரா, ஒரு சூப்பரண்டா, மேனேஜரா, ஒரு கலெக்டரா, மந்திரி முந்திரியா இருந்து செத்து போனா போ. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ காட், யூ ஹாவ் டு திங்க் பிக். வெள்ளத்தை அணைத்து மலட்டும். ஸோ உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல். நினைக்கிறது பெருசா தானே. தள்ளினும் தள்ளாமையும் இருக்கு. நடக்கலன்னா கவலைப்படாத. ஒய் ஆர் யூ நாட் திங்கிங்? ஒரு லாங் ஜம்ப் இருக்கு, நீ தம் கட்டி ஓடி இந்த குச்சாக்கா 16 அடி 20 அடி குதிப்பேன். ஓடி வரபோது யோசனை பண்ணியானா 4 அடி தான் குதிப்பேன். So you have to think big to achieve what you want. You have to think big. And people who thought big became gods or godmen. You call them as godmen or you call them as gods, I have no problem. But there is, God is an energy. God is an energy and he is not a person. உனக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. A noun is a name of person, place, animal or thing. அப்போ நவுன்ன்றது என்ன? ஒரு பிளேஸ். கடவுள் எங்கே இல்லை? நேம் ஆஃப் எ பர்சன்.
which name is not God? Your name is also God. My name is God. So which name is not God? Edavan pair, a sum total of all that is in creation is the creator. The sum total of everything in the creation is called created is the creation. இந்த கன்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் அது. இல்லை நீங்கள் அடிச்சுன்னு தான் சாவீங்க. ஐ எம் இந்து, ஐ எம் முஸ்லீம், ஐ எம் கிறிஸ்டியன், ஐ எம் புத்திஸ்ட்டு, எனக்கு இந்த சாமியை பிடிக்கும், ஸ்ரீ பாபா பிடிக்கும், சத்யசாய் பிடிக்காது, எனக்கு ராகவேந்திர தான் பிடிக்கும், இன்னொருத்தர் பிடிக்காது. இதெல்லாம் நீங்கள் யார் இதெல்லாம் அழகிறது? உங்களுக்கு என்ன தெரியும் கடவுளை பற்றி? ஸோ இதெல்லாம் தான் மக்கள் சும்மா தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. God is one and God is fun. Second word is very important. God is one and God is fun. When I say I am God, people are saying, how come you can say like that? No. At the same time, I am saying you are also God. That you don't want to believe. What's my problem? I am saying I am God, Aham Brahmasmi. I am saying you are also God, Tattvamasi. Tattvamasi puriya maatendhu ellarkum. In Samratchana there is a song by Kaviyarasai Ilandevan, Tattvamasi ivarkellam vetru vaarthai. யார் பாபா என்று கேட்டால் தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாரா. குட் சாங். யார் நான் கடவுள் என்று சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில் யாரோ ஒருவர் இன்று. மை ப்ரோக்ராம்ஸ் யூஸ் டு கம் during 1996 in Raj TV every day, 2 years. So அப்போ my speeches were more or less on this pattern. அது அப்போ பண்ணது. நான் கடவுள் என்று சொல்லி திரிகிறாராம் தமிழ்நாட்டில் ஒருத்தர். யாருக்கோ இறைச்சி குடல் எரியுது, காதல போக வருது. நான் கடவுள்னு சொல்ற அவர் நீ கடவுள்னு சொல்ற, உன் காதல வெளியில மடையனேன்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தினமும் என்று ஏன் இரைச்சல் கேட்கிறது என்று யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று சொல்லுவோன் கடவுள் நீ கடவுள் நாம் எல்லோரும் சோதியிலே ஏற்றியதோ சுடரே என்று நான் கடவுள் எனச் சொல்லும் அந்த நண்பன் நாள்தோறும் சொல்லுவதேன் கேட்பதில்லை. என் தெய்வம் வேண்டும் என கேட்போருக்கும் எது தெய்வம் என தெரியாதிருப்பவர்க்கும் தான் தெய்வம் எனும் பாபா தத்துவங்கள் தலைகீழாய் தெரிவதிலே வியப்பே இல்லை. வான் தெய்வம் வாழுமிடம் என்று சொர்க்க வரைபடத்தை வைத்தவர் போல் பேசுவோர்க்கும் தான் தெய்வம் எனும் உண்மை புரிவதில்லை. தத்துவமசி அவர்க்கெல்லாம் ஒரு மனிதர் இரு மனிதர் மூவர் அல்ல, உலகத்தார் அனைவரையும் தெய்வம் ஆக்கும் திருமனித தெய்வம் சிவசங்கர் பாபா. தேசங்கள் அனைத்தும் அவன் தேவதேசம். ஒரு முறைதான் வாய்ப்பு வரும் உணர்ந்து கொள்வீர். உலகத்தீர் வாய்ப்பை நீர் நழுவவிட்டால் மறுமுறையும் வாய்ப்பு வர யுகங்கள் ஆகும். மனுகுலத்தீர் இருவேளை தெய்வ வேளை தாய் தொடவே அஞ்சுகின்ற நோயாளி. நான் அந்த லைன் சொல்ல சொன்னீங்க, ஃபுல் பாட் பாடினீங்க. தத்துவமசி, அதாவது தத்துவமசி அவர்க்கெல்லாம் வெற்றுவார். ஒரு இரும்பு இருக்கு, இரும்பு சாணி புல் எல்லாம் போற்றி எங்கேயோ கிடக்குது. நீ என்ன பண்ணோம், அந்த இரும்பை க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட் கிட்ட அதை கொண்டு போகணும். ஆஃப்டர் சம் டைம் திஸ் ஐரன் ஆஃப்டர் மேக்னடைசேஷன் வில் ஆல்சோ பிகம் எ மேக்னெட். You have a candle. With that candle, I light another candle. With that, you can light 10 candles. So the whole world will become luminous. So இதுதான் டிவினிட்டிங்கிறது. எப்படி ஒரு இரும்பை ஒரு காந்தம் மாற்ற முடிகிறதோ, ஒரு மெழுகுவத்தி மற்ற மெழுகுவத்திகளையும் ஏற்ற முடிகிறதோ, அந்த மாதிரி ஒரு பரமாச்சாரியார், ராமானுஜர், மத்வர், இயேசுநாதர், புத்தர், they are lighting this world. Lead kindly light, lead the me on. Amid the encircling gloom, lead the me on. அவ்வளோதான்.
ஸோ இந்த உலகம் பூரா அப்படி தான் ஒளிமயமாகும். தமசோமா ஜோதிர்கமய, தேர் இஸ் டார்க்னஸ் அண்ட் யூ ரிக்வயர் த லைட் டு இலுமினேட் திஸ் வேர்ல்டு. இதெல்லாம் இப்போத்துக்கு இன்னும் மக்களுக்கு புரியல. இவங்களுக்கு ஒரு கல்லில் இருக்கிற கிக்கு இல்லையா, ஒரு கேலண்டர் நீ ஏன் வாங்கின ஜவுளி கடையில் அவன் கொடுத்துருக்கான், வரைஞ்ச ஆள் பேர் தெரியுது, எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு தெரியுது, அந்த கேலண்டருக்கு நீ பூ போட்டு சக்கரை பொங்கல்லாம் வச்சு ஊன்ற. ஒரு கல்லுக்குள்ளே கடவுளை நம்புற நீ, ஒரு இது காயத்துக்குள்ளே நம்புற. கல் ஒன்று பூம்புகாரில் வாங்கின்னு வந்துட்டு 300 ரூபாய்க்கு அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி கும்பிட்ற. அப்போ ஒரு காயத்தை நம்புற, கல்லை நம்புற, நீ அதோட பெரிய ஆள், ஒரு ஆர்கானிக் எனர்ஜி, அறிவாளி. உங்களுள்ள கடவுளுக்கு தானே நீ நம்பவே மாட்டேன்ற. ஸோ who is wrong? I am right and you are wrong. So if you understand like me, you are also enlightened, you are also ஞானி. இது தெரியலன்னா you are an அஞ்ஞானி. In a human body you are an அஞ்ஞானி. And if you understand this ultimate truth that everything is God, Isvara Sarva Bhutanam. Isvara Sarva Bhutanam is Bhagavad Gita. God is in everything. வள்ளலார் எல்லா உயிரும் என்னுயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்து என்னம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். God is everywhere, but He has transgressed everything and is still inside me as a tinsel particle. இதெல்லாம் தெரிஞ்சா இது பரம அத்வைத்தம்ன்றது. இதெல்லாம் தெரியாததுனால தான் ஜனங்களுக்கு மகான்களும் புரியறதில்லை. See, a leper is a better wanted person in the society than a samyar. This is your ignorance. So don't decry Paramacharya, Ramanujar, Madhvacharya, Sridi Babas and real Mahatmas. You don't know, that's your foolishness. But there are real gems. In Pitruloka, an Atma is given advice as to what mistakes it has to avoid in its next birth. But problem is, one who is born doesn't remember any of the advice given by the counselors. What is the way for that Atma? It's called Tirunubhavam. Tirunubhavam is Marakkapadudal. If you remember all what happened in all your births, or even in this birth, you will go mad. Isn't it? In your computer, you have a megabyte. What is that? Storing capacity is very limited. Megabyte memory you call it. So if you want more memory, you should go for a better equipment. Otherwise, remove all unwanted things and keep only the relevant things. Right? Like that, the God has given a divine quality to you to forget. Otherwise, every day what you ate, what you drank, what happened in your life, why you should remember for 30, 40 years? You will remember only rare incidents which are enshrined in your system. So I asked you what happened in your 6th year. What do you know? Is it not? So it's also a grace of God. It's called Tirunubhavam, Maraital. God has 5, Panchakartavyam. Padaital, Katal, Aital. These 3 you know. Creation, protection, destruction. And then you have 2 more things. Marital, that is harassing the unwanted, unproductive things. Arulal means God will give you shelter, like Moyalagan was given shelter by Nadaraja. Kalkadil and the Kutti Vechiter Lya. And the Mari Kadol Kiti ni poi sendruva. That is possible. See, Murugan killed Surabadman, but kept him as a peacock. Ilya, Maila Vechiter Lya. And the Madri, every God, when he finishes you and makes you divine, you will find shelter at their feet or along with them. இப்போ முருகன் கையில் நீ வேலா இருக்கேன்னு வச்சுக்கோ, அபிஷேகம் பண்ணுற போது வேலை தூக்கி வச்சுருவாங்க. நீ முருகன் காலில் தூசியாக இருந்தேனாக்கா உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் எய்ம் டு பி நாட் ஏ வேல் இன் காட்ஸ் ஹேண்ட், பிகம் ஃபுட் டஸ்ட், தென் நோபடி வில் ரிமூவ் யூ. அப்படி இருப்ப. For a human being who doesn't know his past births, how to recollect what was advised in Pitruloka? What was advised in Pitruloka? There are a lot of books on this. One is Many a Birth and Many a Master. So, ஒரு லேடி வந்து அவள் சொல்கிறா, நான் இப்போ 7th centuryல ரஷ்யாவில் ஒரு வெள்ளை குதிரை மேலே போயிட்டுருக்கேன், சிவப்பு ட்ரெஸ் போட்டுருக்கேன், இப்படி வரிசையாக she recollects all her past births. ஆனால் எல்லாத்தையும் டேப் பண்ணி டைப் பண்ணுறாங்க. Then they take this lady to an oracle, a hermit.
சாமி இந்த பொண்ணை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்கன்னு அவர் சொல்லினே போகிறாரு. அதை டைப் பண்ணுறாங்க. பார்த்தா இவர் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் டேலி ஆகுது. அவருடைய பாஸ்பர்த்தை பற்றி என்ன சொன்னாலோ அதெல்லாம் எங்கேயும் டேலி ஆகுது. ஸோ இந்த பாஸ்பர்த்தெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ கொஞ்சம் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ யுவர் கொஸ்டின் வாஸ் வாட்? Who doesn't know his past births, how to recollect? See, when you left Pitruloka, the ethereal world, there is a orientation session. Pitruloka is just above this. It's called ethereal world. So all these Atmas go there after death until they get liberated. Liberated, they don't go there. See, you have a blue pearl here. நீங்கள் இருக்கிற போதே you should blast this blue pearl. Then you will stay on this earth for any number of years. Because you have lost your vehicle. The vehicle then takes you to the other worlds. So the people who have to come back go there. அங்கே அவங்களுக்கு தான் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூட அங்கே இருப்பாங்க. And your next journey for birth is decided there. All the orientation ஆன உடனே there is a table where 12 highest evolved souls are sitting. So they will guide you. You made the mistakes like this in the past. இப்போ திருப்பியும் போகிற ஜாக்கிரதையாரு, இப்போ நீ அப்போ வந்து பிறக்கக்கூடாது, திருப்பி இந்த பித்ருலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. அதனால தான் எவ்ரி சைல்டு இப்போ உலகத்தில் பிறக்கிற போது அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து அழுதுகிட்டே பிறக்கும். எந்த குழந்தையாவது சிரிச்சுக்கிட்டு பிறந்திருக்கா? ஏன்னா இட் இஸ் லீவிங் த பித்ருலோகா எல்டர் அண்ட் சரி இந்த பழாப்பான உலகத்துக்கு என்ன அனுப்புறியன்னு சொல்லி தான் அழுதுகிட்டு பிறகுது குழந்தை. இது தெரியாது, எந்த சொந்தக்காரங்களும் எனக்கு பேரம் பிறந்தான் குழந்தை பிறந்தான்னு சாக்லேட் கொடுத்துன்னு உட்காந்துக்குதுங்க. அந்த ஆத்மா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணி போதா, அப்போ எல்லா சொந்தக்காரங்களும் அழுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆத்மா செத்து போன மூஞ்சி பாரு அப்படியே சாந்தமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அழுது கொண்டு வந்த ஆத்மா சிரித்து கொண்டு போகிறது. சிரித்து கொண்டு வரவேற்ற சுற்றம் அழுது கொண்டு வழி அனுப்பி வைக்கிறது. இந்த டிரான்ஸ்லேட் தான் இந்த வேர்ல்டுங்கிறது, திஸ் எர்த்லி லைஃப்ங்கிறது. ஸோ இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத், டெவலப் நோ ஃபர்தர் டிசையர்ஸ். அற்றது பற்றெண்ணில் உற்றது வீடு, நோ டிசையர்ஸ். ஆசா நுகலம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறக்கும். கில் ஆல் யுவர் டிசையர்ஸ், பி பிளாங்க் இன் யுவர் மைண்ட். ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறேன், வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தானே அதில் காதல் காட்சி ஃபைட்டிங் காட்சி எல்லாம் வருது. அந்த மாதிரி உன்னுடைய இதுதான் ப்ரொஜெக்டர், இதுதான் ஸ்க்ரீன். இதில் நீ எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா காட்சியும் வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் இல்லைன்னா எல்லா மறை என்னை மறந்த நலம் வாட்சா மகோச்சரம் உண்டு, அதுதான். ஸோ யூ வில் பி பிளாங்க். Why I am able to answer all these questions in a second? I have a blank mind. I have a blank mind. I have nothing in my mind. Whatever work I want to do, my mind works at that given second. Otherwise, I don't have thoughts. I have become blank. Absolutely, I know. எண்ணங்கள் இல்லாத நிலை என்றான். எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை இருக்கு. I achieved it by God's grace. That is the reason why effortlessly I can answer any question. Any part of the world. I never prepare any of my speeches also. This is possible only when I have a white skin, no thoughts. அது இல்லாத வரைக்கும் என்ன ஆகும்? ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி டர்புலண்டாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், அங்கே என்ன ஒன்றும் தெரியாது. தண்ணி கலங்கள் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னா நீ அதை பார்த்து தலையாக கூட வாரிக்கலாம். இல்லை அந்த எம்ஜிஆர் சினிமா பாட்டு வருமே, எம்ஜிஆர் பத்மினி, நாடகமெல்லாம் கண்டேன் பாட்டு பாட்டு தண்ணியில் அங்கே 2 பேர் தெரியுவாங்களா, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஹாவ் ஏ தாட்லெஸ் மைண்ட், தென் யூ வில் கம் அவுட் வித் யுவர் பெஸ்ட் பிரெயின். தாட்லெஸ் மைண்ட் வர்றது ஈஸியாக. அன்டில் அண்ட் ஹவ் லாங் யூ ஹேவ் கர்மாஸ், யூ வில் ஹேவ் தாட்ஸ். இப்போ இந்த இடம் சுத்தமாக இருக்கா? there are no treasures. So even thoughts are treasures. And this place somebody has broomed, another place is clean. Like that you broom, then your mind will become like this, very clean it will be. Last question. Were Avatara Purushas like Rama and Krishna born enlightened, or was there a moment in their lives when they got enlightened or the divine energy entered their physical containers? Avatara Purushas are born with a program.
See, Siva Shankar Baba is an avatar Purusha. Have no doubt on that. Yeah, I am telling the truth. So you read Sagadevanadi. When I was born to my mother, I was born as an avatara. But the program was that I should come out at the age of 36. Up to 36, see, everyone is like that. Rama has to wait for 14 years until he goes to fight with Ravana. Is it not like that it is? அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி ஆய்வுறும் கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மால் பொருந்திட்ட அவதாரமே. So when my mother was pregnant, I was in her womb as Siva Shakti Malavan பொருந்திட்ட முதன்மை அவதாரம் ஆகி. So I am a combination of Siva, Shakti and Thirumal. இந்த மூணும் சேர்ந்தா யார் தெரியுமா? புள்ளியார். So I am புள்ளியார். சிவன், சக்தி, மாலவன். இந்த மூணும் சேர்ந்த சொல் தான் என்னோடது. சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீ ஆகி அவன் இதனில் அவதரித்தாய். So I was born like that, but it took 36 years for me to wait until my, see, you have planets. So I was to come out with my divinity only during Jupiter Dasa, Guru Dasa. So I was born in Surya Dasa, 2 years 8 months, then Chandra, Sevai, and then Ragu, all that over, different experiences. Then in Guru Dasa, I came to this spiritual thing. My golden growth was during Saturn Dasa, because my Lord is Saturn. So 19 years, I created all these things. From year 2000 to 2019, I created all these things, because Saturn is my reigning planet. Okay. So after that, now I am undergoing Mercury Dasa, Sway Bhukti, Sway Dasa we call it. 3 years I was to undergo setback, because in Sway Bhukti if you are shining, see, if you run initially, then you won't be able to cover up and gallop. So initially Sway Bhukti, Sway Dasa you won't shine. My time is coming. So then we will take Viswarubham, we will go big. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. My present next condition I am reading out. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம் இவருக்கு இந்த பிறப்பு. அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போவார். இப்போ 74, 75, 76 3 வருஷம் தவநிலை. எதை நோக்கி இவர் தவம் இருக்காரோ அந்த தவம் தடங்கள் இல்லாமல் நடக்கும். இவருக்கு நீண்ட தூர பயணம் இருக்குன்னு இருக்கு. வெளிநாட்டு பிரயாணம் அது சக்சஸ் ஆகும்னு இருக்கு. இவருடைய நல்ல சீடர்களால் அது நடக்கும்னு இருக்கு. யாரோ ஒருத்தர் இவருக்கு அனுசரணையா அன்பா அரவணைப்பா இருப்பாங்க. அவங்க பாதுகாப்பா அதை செய்வாங்கன்னு அர்த்தம். அவங்க மூலமா அந்த இறைஞான பணிகள் நிறைய கடல் கடந்து செய்வதோ இன்னும் இதை விரிவுபடுத்தி செய்வதோ தர்ம காரிய பணிகள் எல்லாம் செய்வார். இவருடைய பொறுப்புகள் எல்லாம் சுமையாக இல்லாமல் நல்ல விதமாக நடக்கும். இந்த பீரியடில் அது நடக்கும். எல்லாமே நல்லா நடக்கும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. Wherever I am, all these celestials will come and meet me. They have done it before. Don't think I am breaking a news or something. All these are the visions I get through celestials. All gods I could see with my eye. இதெல்லாம் அப்படி போடுறது தான். I project in these cameras. So times are coming again. Every scripture, every grandam will say, I have come for a different divine mission on this earth. So wait, I will take off in a big way. Okay, I will take off in a big way. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.